அண்ட் ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஜஸ்ட் நான் இங்கே கொஞ்சம் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு புதுசாக இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து add 1ன்னு வச்சுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு ரிட்டர்ன் 0ன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு எந்த எரரும் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ இந்த add 1ன்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே கால் பண்ண போகிறேன். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு int result அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்டிஜரை க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஈக்குவல் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேரெக்டாகவே add open close braces செமிகோலன் அப்படின்னு போடுறேன். ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நான் டேரெக்டாகவே என்னுடைய ஃபங்க்ஷன் நேமை நான் டேரெக்டாகவே இங்கே கால் பண்ணலாம். add open and close braces போட்டுட்டேன். ஸோ நான் டேரெக்டாக என்னுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் இந்த மாதிரி கால் பண்ணுறேன். ஜஸ்ட் add போட்டு open and close braces சிம்பிளாக போட்டேன். அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ஆடோட வேல்யூ வந்து 7 அப்படின்ட்டு. ஏன்னா 2 + 5 7 வந்து சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ சியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆடோட வேல்யூ வந்து 7. ஸோ இப்போ நான் இதை டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணனால என்னுடைய ரிசல்ட்டில் 7ன்ற ஆன்சர் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ add 1க்கு இப்போது வேல்யூ 7 அண்ட் ஆடுக்கும் வேல்யூ 7. அண்ட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் லோடில் என்ன எழுதியிருக்கோன்னா add copy டாட் add அப்படின்னு எழுதியிருக்கேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், add 1ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ நான் வெறும் ஆடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு டேரெக்டாக 7ன்னு வந்திருக்கும். பட் நான் என்ன பண்ணுறேன், add 1ன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நேம் add 1, நான் இப்போ இதை கால் பண்ண போகிறேன். எனக்கு ஆன்சர் வந்து 7 ஆக போகுது. ஸோ நீங்கள் என்னோடய லாஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆடை கால் பண்ணோம், ஆன்சர் 7ன்னு வந்தது. ஆனால் நான் இப்போது இந்த ஃபங்க்ஷனை செகண்ட் ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணுறேன். என்னுடைய add copy டாட் add 1ன்னு இருக்கு. ஸோ இதை கால் பண்ணுறேன். இதுக்கு உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ரைட், இங்கே கால் பண்ணியிருக்கேன். அதோடைய ஆன்சரை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர், ஆன்சர் 7. ஜஸ்ட்டு வேறு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே 5 கொடுத்து பார்க்குறேன். சேவ் இட். என்னுடைய ASPX பேஜில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர், ஆன்சர் 10. சூப்பர். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து class.aspx.csல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ இன் ப்ரௌசரே வராது. ஒன்லி ASPX பேஜில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வியூ இன் ப்ரௌசர் வரும். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. ஓகே, நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனில் எப்படி கால் பண்ணுறது சிம்பிளாக அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான், ஒரு பேசிக் சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் சம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இதை பற்றின ப்ரீஃப் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்ம வந்து நம்மளுடைய நான் வந்து இதில் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று செய்ய போகிறேன் பேசிக்ஸ் முடிச்சிட்ட பிறகு. ஸோ அதுலேயே நான் வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த வீடியோ சீரிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனே செய்யலாம்.